இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப அவ இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒரு போலீஸ் கார் வந்து நிக்குது. அது அவளை அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்குன்னு அவ புரிஞ்சுக்கிறா. எல்லா போலீஸும் வேகமா வரத மானிட்டர் வழியா பார்த்துட்டு அவ ஏற்கனவே டேபிளுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருந்த பிஸ்டலை கையில எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ள போய் சவரை ஆன் பண்ணி விட்டுட்டு இவ குளிக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை ஏற்படுத்திட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துடுறா. அதே நேரம் போலீஸ் வேற லிப்டோட டோரை ஓபன் பண்ணிட்டு லிப்டுக்குள்ள ஏறிடுறாங்க. அப்ப அந்த லிப்ட் இவ இருக்கிற ஃப்ளோருக்கு வந்து ஓபன் ஆகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் இவ அங்க இருக்க எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணிட்டு படி வழியா கீழே இறங்கி போயிட்டு இருப்பா. ஆனா இவளுக்கு தெரியாது கொஞ்சம் போலீஸ் அந்த படிக்கட்டு வழியாவும் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்காங்கன்னு. கிட்ட வரதான் அந்த போலீஸ் வேகமா ஏறி வர சத்தம் அவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. உடனே இவ 6th ஃப்ளோருக்கு போய் அங்க இருந்த ரூமோட டோர் திறந்து உள்ள போறா. அப்ப அந்த வீட்டோட ஓனர் நீ யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே இவ அவனை அடிச்சு மயக்கம் போட வச்சிடறா. அடுத்ததா அந்த வீட்டோட பாத்ரூம்குள்ள ஓடி போய் அங்க சீலிங்ல அவ ஏற்கனவே மறைச்சு வச்சிருந்த ஒரு ஸ்னைப்பரை கையில எடுத்துக்கிறா. அதே நேரம் இந்த சைடு அந்த போலீஸ் இவளோட ரூமுக்கு வெளியில வந்துடுறாங்க. வந்து அவ இன்னும் இந்த ரூம்குள்ளதான் இருக்கான்னு ரூம்குள்ள டெலஸ்கோப்பிங் கேமராலாம் விட்டு செக் பண்றாங்க. அப்போ பாத்ரூம்குள்ள தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. உடனே இவங்க அவ பாத்ரூம்குள்ள தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால இவங்க அந்த டோரை வெடிச்சு ஓபன் பண்றதுக்காக அந்த டோர்ல நிறைய பாம்பெல்லாம் செட் பண்றாங்க. அதே மாதிரி ஹீரோயின் அந்த பாத்ரூமோட சிவரை வெடிக்க வைக்கிறதுக்காக இவ இந்த சைடு பாம்பை செட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இந்த சைடு இந்த போலீஸ் பாம்பை வெடிக்க வைக்கிற டைம்ல அவள் அந்த சைடு பாம்பை வெடிக்க வச்சிடறா. அப்போ போலீஸ் எல்லாம் இவளோட வீட்டுக்குள்ள போய் அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் அவ அந்த ஓட்டை வழியா வெண்டிலேஷன் டக்டுக்குள்ள போந்து கீழே போயிடுறா. அது வழியா வந்தவ அங்க இருந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வழியா வெளியே வந்து அங்க இருந்த சிசிடிவி கேமராவை அவ வச்சிருந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறா. இதனால எல்லாரோட கண்ணுமே அந்த இடத்துக்கு திரும்புது. இதனால எல்லா போலீஸும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அப்போ அந்த சைடு அவ ஆப்போசிட் சைடுல இருக்கிற ஒரு டட்டுக்குள்ள போந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறா. அப்போ போலீஸ் அவளை அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவ ஏற்கனவே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருப்பா. இந்த மாதிரி நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.